ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் சாதம் செய்கிறதுக்கு இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அதே கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் அளவு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சு 3 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 100 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டாச்சு. இப்போது இந்த களைஞ்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் அதில் சேர்த்துடலாம். களைஞ்சி வச்ச இந்த அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. கிளாஸில் அரிசியும் பருப்பும் அளந்தோமோ அதே கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் குழஞ்சி வேணுன்றதுக்காக 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மணமாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. சூப்பராக அரிசியும் பருப்பும் சாப்பாடு ரெடி. இதோட சுவையை கூட்டுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சூப்பராக கம கமன்ட்டு அரிசியும் பருப்பும் சாதம் ரெடி. சூப்பரான டேஸ்டியான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.